and welcome to our channel. இந்த brooch work-க்கு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீடில் அடியிலேருந்து எடுத்து 8 mmல pearl bead நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பி நீடில் அடியிலேருந்து எடுத்து லெஃப்ட் சைடில் மீடியம் சைஸ் கிளாஸ் டியூப் ஹைலைட் பண்ணுறதுக்கு சுகர் பீட் லெஃப்டில் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி ரைட் மேலே டாப்லையும் பாட்டம்லையும் வச்சோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் பேஸ் கிடச்சிரும். இந்த 4 சைடுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற கேப்பில் தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி கிளிப் ஸ்டோன் நம்மளுக்கு இருக்குது. அதில் 4 எட்ஜ்லேயுமே ஹோல்ஸ் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஸ்டிஃபாக இருக்கும். அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அந்த பொசிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி டைரெக்டாகவே நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது இந்த கிளிப் ஸ்டோனுக்கு ஒவ்வொரு எட்ஜில் 3 எட்ஜ் இருக்குது. அந்த 3 எட்ஜ்லேயும் 4 mmல pearl bead வச்சோன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி 4 பக்கமும் வச்சுக்கலாம். டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வியூவிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாகவும் விசிபிளாகவும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூ ஃபாலோ சேனல். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டிசைன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும்.